தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சசிகலாவின் உறவினர் பாஸ்கரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், விவரம் என்ன? நிச்சயமாக விஷ்ணு, செம்மர கடத்தல் விவகாரத்தில் இளவரசியின் மகன் விவேக் மாமனார் பாஸ்கரனிடம் மத்திய வருவாய்த்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா நகரில் சசிகலாவின் அண்ணன் ஜெயராமனின் மகன் விவேக் அவர்களுடைய மாமனார் பாஸ்கர் அவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இவர் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் இவர் மீது செம்மர கடத்தல் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தற்போதும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு செம்மர கடத்தல் தொடர்பாக ஆந்திர போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று இரவு சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பாஸ்கரன் அவரது வீட்டில் இருந்தபோது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அவரது வீட்டுக்கு அதிரடியாக சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் அவரை ஸ்ரீநகர் GN செட்டி சாலையில் இருக்கக்கூடிய மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு இயக்குநரகத்தில் வைத்து நேரடியாக இயக்குநரே வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி அன்பரசன், உங்களுடைய தகவல்களுக்கு.